சர்வதேச கிரிமினல் நீதிமன்றம் மீது நடவடிக்கை. அத்துமீறி போர்க்குற்றம் செய்யும் அமெரிக்கா. உலக பயங்கரவாதி பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் நிர்வாகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மீது அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபை தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன் மூலம் இஸ்ரேலின் இனப்படுகொலையில் தாங்களும் ஒரு அங்கம் என்பதை அமெரிக்கா நிரூபித்துள்ளது. சர்வதேச நீதிமன்றத்தின் அதிகாரிகள் அமெரிக்காவிற்கு சென்று வருவதற்கு தடை, நீதிமன்றத்தின் செயல்பாடுகளுக்கு தடை உள்ளிட்ட பல அம்சங்கள் இந்த தடை உத்தரவில் இடம்பெற்றுள்ளன. கடந்த நவம்பர் மாதம் அமெரிக்காவின் மக்களவையில் இந்த தடை உத்தரவு நிறைவேற்றப்பட்ட நிலையில் பிரதிநிதிகள் சபையில் இந்த மசோதா தோல்வியை தழுவியது. இதற்கு காரணம் ஜோ பைடனின் ஜனநாயக கட்சி அங்கு பெரும்பான்மையாக இருந்தது. தற்போது இந்த தீர்மானம் மீண்டும் பிரதிநிதிகள் சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது ட்ரம்பின் குடியரசுக் கட்சி பெரும்பான்மை இடங்களை வகிக்கிறது. எனவே சர்வதேச நீதிமன்ற அதிகாரிகள் மீதான இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. காசாவில் சுமார் 50,000 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதற்கு காரணமான பயங்கரவாதி பெஞ்சமின் நெத்தன்யாகுவை பாதுகாக்கும் நோக்கத்தில் உலக ஜனநாயகத்தின் பாதுகாவலன் என்ற போலி வேடம் தரித்த அமெரிக்கா நேரில் களத்தில் இறங்கி இருப்பதன் மூலம் இளைய தலைமுறையினர் மத்தியில் அமெரிக்காவின் உண்மை முகம் அம்பலப்பட்டுள்ளது.